செந்நிறமாய் ஒளி வீசி கொண்டிருக்கும் செந்தமிழுக்கும் மல்லிப்பூவின் மனம் போல் உலகெங்கும் பரவியிருக்கும் சமூக வலைதளத்தின் பார்வையாளர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அன்பு கலந்த வணக்கங்கள். ஒரு சின்ன சிந்தனையின் மூலம் ஒரு பெரிய கருத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கான ஒரு கேள்வி, யாராவது ஒருத்தரால என் வாழ்க்கையில துன்பம், கஷ்டம், துயரம் இது போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாம என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்றேன், என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தரால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கான். பிரச்சனைன்றது நம்மளுடைய உயிர் மூச்சு மாதிரி. உயிர் மூச்சு நம்ம கிட்ட இல்லைன்னா நம்மள போனோம் அப்படின்றவாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா அந்த வாழ்க்கையே வாழ்றதுக்கு வீண் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த வாழ்க்கையே பயனற்றது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கைன்றது ஒரு கார்ல டிராவல் பண்ற மாதிரி. இப்போ ஒரு கார்ல டிராவல் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? அப்பதான் டீசல் காலியாகும், டயர் வெடிக்கும், பிரேக் டவுன் ஆகும், அப்படி இல்லைன்னா டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கும். இப்போ இந்த எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. இப்போ டயர் வெடிச்சிடுச்சுன்னா வேற கேப் புக் பண்ணி போகலாம். ஆனால் டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கணும்னா உடனே போக முடியாது. நம்ம வெயிட் பண்ணணும், எப்படா அந்த கிரீன் சிக்னல் வரும், எப்படா டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே போகணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. பிரச்சனை டைம் எடுக்கும். இப்போ ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கு டைம் எடுக்கலைன்னா அதை நம்ம பிரச்சனைன்னே சொல்ல மாட்டோம். இப்போ பாருங்க, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் சாதிச்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ரெண்டு விஷயம் பண்ணாங்க, வாழ்க்கையில உயர்ந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம், வாழ்க்கையில பிரச்சனையா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, ஆபீஸ்ல பிரச்சனையா, கம்யூனிட்டியில பிரச்சனையா, ஸ்கூல்ல பிரச்சனையா, காலேஜ்ல பிரச்சனையா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரெண்டு விஷயம் தாங்க. ஒண்ணு, வாழ்க்கையில பிரச்சனை இருந்தா தனியா ஒரு அமைதியான இடத்துல போய் உக்காரு. ரெண்டாவது, அந்த பிரச்சனைக்கான வேறு எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிங்க. அந்த வேரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க உலகத்தையே நீங்க திருப்பி போடுவீங்க. நன்றி.